அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி அதிமுக பாமக இடையே இன்னும் சற்று நேரத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாகவிருக்கிறது என்ற அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். பாமகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்ற விவரமும் இன்றே தெரியவரும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். பாமகவை பொறுத்தளவில் 2021 மொத்தம் 23 தொகுதிகள் கொடுக்கப்பட்டது சட்டமன்ற தேர்தலில். இன்று 2026க்கான சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகள் கொடுக்கப்படும் எதிர்பார்க்கலாம்? முழு விவரங்கள். ஹாசினி வணக்கம். இன்று அதிமுக பாமக ஒப்பந்தம் கையொப்பம் ஆகின்றது. ஒரு 10 மணி அளவிலே பாமக தலைவர் அன்புமணி இபிஎஸ்ஐ சந்திக்கின்றார். ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் பாமக அந்த கூட்டணிக்கு செல்லுமா அல்லது விஜயுடன் செல்வாரா என்று எதிர்பார்ப்புகள் நீடித்து வந்த நிலையில அன்புமணி இன்று அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஐ சந்திக்கிறார். இன்றே கூட்டணி ஒப்பந்தமும் கையொப்பமாகிறது. 10 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளாக இந்த ஒப்பந்தம் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு சுமார் 30 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்ப்புகள் அந்த கட்சியினர் சார்பிலே சொல்லப்படுகின்றது. காரணம், அந்த கட்சி சார்பிலே போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகள் என்பது வழக்கமாக 30 தொகுதிகளுக்கு மேல் பெறுவதுதான் வழக்கம். கடந்த 2021 10.5% உள் இடஒதுக்கீடு கொடுத்த காரணத்தால் அவர்கள் 23 என்ற குறைவான எண்ணிக்கையிலே தொகுதியை பெற்றுக் கொண்டார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட 10 நாடாளுமன்ற தொகுதிகளை பெற்றுதான் போட்டியிட்டார்கள். எனவே இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் பாமக குறைந்தது 10 சட்டமன்ற அதாவது 30 சட்டமன்ற தொகுதிகளை பெறுவதற்கான முனைப்புகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள். பாமக தலைவர் அன்புமணி இன்னும் சற்று நேரத்தில் இபிஎஸ்ஐ சந்திக்க இருக்கின்றார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பாமக அதிமுக கூட்டணியில் இடம்பெறுகிறது என்பதை உறுதி செய்கிறார்கள். 2 கட்சிகளினுடைய தலைவர்களும் கையொப்பமிட்டு அந்த அதிகாரப்பூர்வ கடிதத்தை பத்திரிகையாளர்களிடம் வெளியிட இருக்கின்றார்கள். உடனே பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெற இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கின்றது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே அதிமுக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய பாமகவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற விவரம் இன்றே தெரிய வரும் என்றும், அந்த 30 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டால் அது எந்தெந்த தொகுதிகள், எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த தொகுதிகள் என்ற விவரங்கள் அது இன்னொரு 10-15 நாட்களில் தெரிய வரும் என்றும் சொல்கிறார்கள்.